Hi friends, welcome to SnackRecipe and vlogs. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மூங்தால் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே இந்த மூங்தால் ஃப்ரை சின்ன தால் வச்சு பண்ணலாம், ஹோல் கிரீன் கிராம் அது வச்சும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு இந்த மஞ்சள் பாசி பருப்பு வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹல்திராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நிறைய இந்தியன் ஸ்நாக் பேக்கெட்ஸ் வந்து நம்ம கடைகளில் பார்த்துருப்போம். அதில் இந்த தால் ஃப்ரை நம்ம சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக விரும்பி வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த தால் ஃப்ரை இப்போது நிறைய கம்பெனிஸில் வந்து விற்கிறாங்க. இது நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே அதே கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டோட சூப்பராக பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் அல்லது நம்ம எப்போவுமே நமக்கு நொறுக்கு தீனி சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 கப் அளவு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கழுவி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சாச்சு. ஒரு 3 hours கழித்து நான் வந்து பார்க்குறேன். அந்த பருப்பு நல்லா ஊறி முன்னாடி இருந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போது நம்ம தண்ணியில் ஊற வைக்கும் பொழுது அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி பாசி பருப்போட சைஸும் கொஞ்சம் பெருசாகி இருக்குது. இப்போது அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பருப்பை ஒரு ஈரம் நல்லா உரியிற மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டர்க்கி டவல் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல டவல் எடுத்துக்கோங்க. அல்லது ஒயிட் கிளாத் நூல் துணி இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு துணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பருப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த பருப்பில் இருக்கிற அந்த ஈரம் ஃபுல்லாக அந்த டவல் உறிஞ்சிரும். அப்படி இல்லாட்டி ஓவர் நைட் நான் வந்து விட்டுட்டேன். நைட்டு இந்த பருப்பை ஊற வச்சு ஃபேன் போட்டு விட்டுட்டேன். அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த பருப்பை வந்து அந்த ஃபேன் காற்றுல நல்லா அந்த ஈரத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. மறுநாள் காலையில் தான் நான் அந்த பருப்பை வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஸ்ட்ரெயினர் இருக்கும், அதில் நம்ம ட்ரை பண்ண அந்த பருப்பு அதில் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது அந்த பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிரும். அந்த பபிள்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த சவுண்டு வராமல் நிற்கும். ப்ளஸ் வந்து அந்த பபிள்ஸோட அளவுமே குறைஞ்சிரும். அந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஹோலாக எல்லா பருப்பையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம ஸ்ட்ரைனர்லேயும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதுதான் ஈஸி அண்ட் சேஃப் மெத்தட். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா நல்லது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு எண்ணெயோட அளவுமே ரொம்ப அந்த பருப்பு இழுக்காது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ண எல்லா பருப்பும் ஒரு பிளேட்டில் நான் கொட்டி வச்சாச்சு. இப்போது இதில் வந்து வெறுமனே உப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும், மசாலாவோட வேணும் அப்படின்னா மசாலாவும் சேர்த்து ஹல்திராம்ஸ் டேஸ்ட்டில் செய்யலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாட் மசாலா, இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஹல்திராம்ஸ் தால் ஃப்ரைக்கு. அப்படி இல்லாட்டி சில்லி பவுடரும் உப்பு மட்டும் போதும், அதுவுமே சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அந்த சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், எம்மியான சூப்பரான ஹெல்த்தியான தால் ஃப்ரை அல்லது மூங்தால் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. Thank you so much for watching.